ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்துட்டு ரீசெண்டாக தனிஷ்கில் வந்துட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தனிஷ்க் ஜுவல்லரி வந்து நான் போயிருந்தேன். அந்த ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் சூப்பராகவும் குவாலிட்டியாகவும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெல்கம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்துட்டு அங்கே வந்து நல்லா கைட் பண்ணாங்க, எப்படி ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் நான் தனிஷ்கில் வந்துட்டு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது கோல்டு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து தனிஷ்கில் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் சொல்லுங்கள். எனக்கு அதோட சின்ன சின்ன அப்டேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 ஸ்கீமாக இருக்குதுங்க. அதாவது 2000 ரூபாயிலேருந்து 9000 வரைக்கும் கட்டக்கூடிய ஒரு ஸ்கீமும், அதுக்கப்புறம் வந்துட்டு 9000லேருந்து அதாவது 10,000 ரூபாய் 10,000 அதுக்கு மேலே 20,000 30,000 மாதம் 20 35,000 45,000 அப்படி கட்டுறவங்களுக்கு ஒரு ஸ்கீமும் வந்துட்டு 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நமக்கு கிராம் வெயிட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா 11 மாதம், ஆனால் தனிஷ்கில் பார்த்திங்கனாக்கா 10 மாதம் வரைக்கும் தாங்க ஸ்கீமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அமௌண்ட்டாகவும் வரவு வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து வெயிட்டாகவும் வரவு வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு செய்கூலி சேதாரம் அதாவது வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இதில் வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா தனிஷ்கில் நம்ம வந்துட்டு இப்போ 10 மாதம் கட்டியிருக்கோம்னா மொத்தமாக எவ்வளோ கிராம் வந்திருக்கோ அந்த கிராமுக்கு நம்ம நகை எடுத்துக்கலாங்க, கோல்டாக எடுத்துக்கலாம். அந்த கோல்டு நம்ம இப்போ வந்து நகை எடுக்க போகும்போது ஒரு நெக்லஸோ இல்லை கம்மலோ இல்லை வளையலோ எடுக்கிறோம்னா இப்போ அந்த வளையலோட வேஸ்டேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு 20% இருக்குது இல்லை 18% இருக்குன்னாக்கா அந்த 18%ல் 9%க்கான வேஸ்டேஜ் மட்டும்தாங்க அவங்க கட்டுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 9%க்கான வேஸ்டேஜை நம்ம தாங்க பே பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா 50% தாங்க தள்ளுபடி தராங்க. அதாவது வேஸ்டேஜ்லேருந்து 50% மட்டும்தான் தள்ளுபடி. இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு ஆஃபர்ஸும் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லை 7வது மாதம் 8வது மாதம் 9வது மாதமே நம்ம கம்மி பண்ணிக்கிறோம்னாக்கா, இப்போ நம்ம 6 மாதம் கட்டி முடிச்சிட்டோம், 6வது மாதமே நம்ம எடுக்க போகிறோம்னாக்கா நம்ம 7% வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்கா அதுலேருந்து 50% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 50% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 3.5% அவங்க பே பண்ணுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 3.5%க்கான வேஸ்டேஜை நம்ம பே பண்ணணும். இல்லை நம்ம 10%க்கு மேலே எடுக்கிறோம்னா அந்த 10%ல் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா 3.5% மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 6.5%க்கு நம்ம தாங்க வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த மாதமும் அதே மாதிரி தாங்க. 7வது மாதம் எடுத்தோம்னாக்கா இப்போ 7.5% அதுக்கும் வந்துட்டு 3.5% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 8வது மாதம் வந்துட்டு பொருள் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10% இருக்கக்கூடிய பொருளை வந்து எடுத்துட்டோம்னாக்கா 5% நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 5% வேஸ்டேஜ் வந்து கடை சைடில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 10வது மாதம் வந்து நம்ம பே பண்ணோம்னாக்கா 12% இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் உள்ள பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் நம்ம 6% அவங்க பே பண்ணிவிடுவாங்க, 6% நம்ம பே பண்ணணுங்க. ஸோ இதாங்க இந்த ஸ்கீம். அதாவது 50-50. அதாவது வேஸ்டேஜில் நம்ம பாதி பே பண்ணுவோம், அவங்க பாதி பே பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொடுத்து நம்ம வாங்கிக்கலாங்க பொருள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்கீம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே கட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 14% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 14% வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம 7% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. மிச்சம் 7% நம்ம பே பண்ணணும். அதுவும் 10 மாதமும் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த 14%ஆன வேஸ்டேஜுக்குள்ளே பொருளை எடுக்க முடியும். இதுவே நீங்கள் அதே போல் 6வது மாதம் 7வது மாதம் இல்லை 8வது மாதத்துலேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறீங்கனாக்கா இப்போ வந்துட்டு 9வது மாதத்தில் எடுக்கிறீங்கன்னா 13% இருக்குது இல்லைங்களா, 13% இருக்கக்கூடிய பொருளை எடுத்திங்கனாக்கா நம்ம அதில் எத்தனை பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா 6.5% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6.5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறவங்க வந்து பே பண்ண கட்டினாக்கா
தெரியுங்க. இது வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா 50% நம்ம தள்ளு 50% தான்னும்போது கொஞ்சம் யோசித்து தான் இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரின்ட்டு நம்ம அங்கே வந்துட்டு நகையோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன்லாம் எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது, கம்மல்லாம். சரி, அதனால தான் நான் வந்துட்டு அங்கே ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆரில் தான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் சரி இந்த வாட்டி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கம்மல் கலெக்ஷன்லாம் நல்லா இருந்தது, அதனால் அங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அங்கே வந்துட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன். நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம 10 மாதம் வந்து தொடர்ந்து கட்டணுங்க. நடுவில் வந்து நம்ம கேப் விட்டுட்டோம்னாக்கா இப்போ நம்ம அதை சேர்த்து வந்து கட்ட முடியாது. அடுத்து அந்த 9 மாதம் வரைக்கும் கட்டி நம்ம அதுக்கான பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வேஸ்டேஜ்க்குள்ளான பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம், அந்த டேட்டுக்குள்ளே வந்து எடுக்கலனாக்கா அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே, இப்போ வந்து நம்ம சீட்டு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போது வந்து நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வாங்கிப்பாங்க. அதை வாங்கி தான் நமக்கு வந்து புக்கே ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு எடுக்கலை அப்படின்னாக்கா, பொருளை எடுக்கலைனாக்கா நம்ம அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்கங்க. அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இங்கே வந்துட்டு நம்ம கோல்டு மட்டும்தான் வாங்க முடியும். தங்க காசு, அப்புறம் வந்து கிஃப்ட் ஐட்டம், இல்லை தங்க கட்டி அது மாதிரி எதுவுமே வாங்க முடியாது ஸ்கீம் ஜாயின் பண்ணோம்னாக்கா. சரிங்களா. அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்துட்டு புக்கெலாம் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஆப் தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆப்பில் தான் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் மாதம் இந்த தனிஷ்குன்ட்டு நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும் போதும் நமக்கு ஓடிபி கேட்கும். சரிங்களா. ஓடிபி கேட்டுச்சுனாக்கா இது மாதிரி நம்ம மாதம் மாதம் வந்துட்டு ஆப்லேயே வந்துட்டு கட்டிக்கலாம், இல்லைனா அங்கே கடைக்கு போயும் நம்ம கட்டிக்கலாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிஃப்ட்டு கூட கிடையாதுங்க ஸ்கீமுக்கு ஜாயின் பண்ணோம்னாக்கா தனிஷ்கில். சரிங்களா. நம்ம மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம் கட்ட போகும்போது நிறைய நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டிசைன்லாம் உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா. இனிமேல் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒவ்வொரு ஷாப்லேயும் கோல்டு சேவிங் ஸ்கீம் எவ்வளோ ரேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கோம் அப்படின்றத ஃபுல் அப்டேட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.